அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவே மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர்குலவேந்தன் நாகத்தாள் தென் புதுவை வேயற் பயந்த விளக்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகராய் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்தள்ளியிருக்கும் ஸ்ரீ எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜர் ஜீயர் சுவாமியின் திருவடித் தாமரைகளில் அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு நான்மாட கூடல் மதுரையில் வாழ்ந்த அடியேனுக்கு ஸ்ரீ கூடலழகரின் திருவடிவாரத்திலும் கள்ளழகரின் கடாட்சத்திலும் வாழ்ந்து வந்த அடியேனுக்கு இந்த அழகர் அவரை பற்றிய அவரை வழிபடும் இந்த திருமொழி 9ஆம் திருமொழி சிந்திரச் செம்படி போல் என்கிற இந்த திருமொழி கிடைத்ததை அடியனுடைய பெரும் பேராக கருதுகிறேன். ஆண்டாள் கோபிகையாக மாறினாள். பாவை நோன்பு நோற்றாள். கண்ணன் அவளை கலக்க வேண்டும், பிராப்பியமாக எம்பெருமானை அடைய வேண்டும் என்றுதானே அவள் பாவை நோன்பு நோற்றாள். பின் ஏன் அவன் காலம் தாழ்த்துகிறான்? இப்படி அவன் வர வேண்டாமா? பாவம், இவள் என்ன செய்வாள்? உடனே மடல் எடுத்தாள். மடல் எடுத்தது போல காமன் நோன்பு நோற்றாள். அப்படியாவது அவன் வந்து விடுவானே என்று பார்க்கிறாள் ஆண்டாள். இந்த காமன் நோன்பு நோற்பது என்பது தமிழகத்தில் இந்த மண்ணில் வேரூன்றிய ஒரு மரபுதான். 5 வயது முதல் 9 வயது வரை உள்ள குழந்தைகள் காமன் நோன்பு நோற்பார்கள். எதற்காக? நல்ல கணவன் வேண்டும் என்பதற்காக காமன் நோன்பு நோற்பார்கள். இதை தமிழில் பிங்கல நிகண்டு சொல்கிறது. 5 முதலா 9 காரும் ஐங்கனை கிழவனை ஆர்வமுடு நோற்றலும் என்று சொல்கிறது. ஐங்கனை கிழவன் என்றால் 5 மலர் கணைகளை உடைய காமன். அந்த காமவேளுக்கு நோன்பு நோற்றார்கள்.
அப்படித்தான் ஆண்டாளும் மன்மதனுக்கு நோன்பு நோற்றாள். ஆனால் பிராபியமாக ஒன்றை உறுதியாக சொன்னாள். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் நான் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று அவள் சொன்னார். ஊரில் பேச்சு கூட அடிபடக்கூடாது மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று. எம்பெருமான் ஒருவனே பிராபியம் என்பதில் உறுதியாக அவள் இருந்தாள். அவன் கண்ணன் காத்திருந்தானே, வராமல் ஏன் காத்திருந்தான்? நாச்சியார் திருமொழியை கேட்க வேண்டும். தமிழ் மண்ணின் மனம் கமழும் நாச்சியார் திருமொழி நமக்கெல்லாம் அவதரிக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ள போலும். நாச்சியார் திருமொழியில் அப்படியே தமிழ் மண்ணின் அந்த தமிழ் அகத்திணை மரபுகள், இலக்கிய மரபுகள் எல்லாம் படிந்திருக்கின்றன. இந்த பெண்கள் சிற்றில் இழைத்தார்கள், அவன் ஓடி வந்து சிற்றில் சிதைத்தான், சிற்றில் சிதையிலே என்றார்களே, எல்லாம் அப்படி தமிழ் இலக்கியத்தில் உள்ளவைதான். இவர்கள் சிற்றில் அப்படி கூடல் இழைத்தார்கள். அவன் வருவானா என்று பார்த்தார்கள். பனிநீர் தோய்ந்தார்கள், தூதும் விட்டார்கள், குயிலை கூவச் சொன்னார்கள். அப்பொழுது என்ன ஆயிற்று? குயிலை கூவச் சொன்னபோது அவன் நினைத்தான், ஆண்டாளின் துடிப்பு மிகுந்து கொண்டே வருகிறதே, எப்படியாவது இதை ஆற்றியாக வேண்டுமே என்று, அவளை தரிக்கச் செய்ய வேண்டுமே என்று பார்த்தான். அதற்காக ஒரு கனவை கொடுத்தான். இப்படி இது கனவு கொடுக்கிறானே, இப்படி கனவை கொடுப்பது இந்த கனவு நிலை உரைத்தல் என்ற தமிழ் மரபின் பால் படும். திருக்குறளில் ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த தலைவி சொல்கிறாள், இந்த காதலன் வருகிறான், நேரே வரவில்லை அவன், ஆனால் எங்கே வருகிறான்? கனவில் வருகிறான். அந்த கனவில் அவனை கண்டதும் அப்பா என் உயிர் தரித்தது என்கிறாள் அந்த தலைவி. நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் என்கிறாள் திருக்குறள் தலைவி. அப்படி அவள் சொல்கிறாள். அதை போலத்தானே இங்கே வாரணமாயிரம் பாசுரத்திலும் ஆண்டாள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி என்று தோழியிடம் தானே இதை உரைக்கிறாள். இந்த கனவு நிலை உரைத்தல் என்பது தோழியிடம் கூறுவதாகத்தான் தமிழ் இலக்கியத்தில் வரும். வடமொழி இலக்கியத்தில் எங்காவது சங்கை பற்றிய ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கிறோமானா, வடமொழி இலக்கியத்தில் இல்லாத வகையில், தமிழ் இலக்கியத்துக்கே பெருமை சேர்க்கும் வகையில், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சங்கை பார்த்து சங்குக்கு என ஒரு இலக்கியம் படைத்தாளே ஆண்டாள். அதை நாம் வேறு எங்கே பார்க்க முடியும்? மேகவிடு தூதையும் பார்க்கிறோம் நாம். விண்ணீலை மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் என்று மேகங்களை அழைத்தாள். வேங்கடவர்க்கு தூதுவிட்டாள். அந்த மேகங்கள் உடனே இந்த ஓடி போய் வேங்கடவனிடம் தூது சொல்லி இருக்க வேண்டாமா? ஆற்றல் இல்லை அவைகளுக்கு. ஒருவேளை ஆற்றாமைத்தான் அவை மழையாக கொட்டி தீர்த்தனவோ? இங்கேயே அருகில் அந்த கரு கொண்ட மேகங்கள் திருமாலிருஞ்சோலை மலையில் அப்படியே கொட்டிவிட்டன. நிலமங்கைக்கு 2 கொங்கைகள் உண்டு. ஒன்று வட திருவேங்கட மலை, இன்னொன்று திருமாலிருஞ்சோலை மலை. ஸ்ரீதருமடலில் அருளி செய்திருக்கிறாரே திருமங்கை ஆழ்வார். அப்படி வடவேங்கடவர் மலைக்கு சமமான மலை இந்த திருமாலிருஞ்சோலை மலை. அது 7 மலை. இது மட்டும் என்ன குறைச்சலா என்ன? குலமலை, பிரபன்ன குலத்துக்கே ஒரு மலையாம் இது. குலமலை, கோலமலை, குளிர் மாமலை, கொற்றமலை வீரமான மலை, நிலமலை நீண்ட மலை, திருமாலிருஞ்சோலை மலை, அதே இதுவும் தான் 7 மலை.
அங்கே ஆகாச கங்கை இருக்கிறது என்றால் இங்கே நூபுர கங்கை இருக்கிறது. அங்கே மலை என்றால் யானைகள் இருக்கும். இங்கே ஆண் யானை வடவேங்கட மலை என்ன செய்கிறது? ஆண் யானை பெண் யானைக்கு ரொம்ப பிரியமாக பெருகு மதவேழம், வேழம் என்றால் ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை. பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகண் இள மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன்கலந்து ஊட்டும். அப்படி ஊட்டி அதை கவனித்ததாம் அந்த ஆண் யானை. திருமாலிருஞ்சோலை மலையில் மட்டும் என்ன, அங்கேயும் தான் அந்த யானைகள், அந்த ஆண் யானை பெண் யானையை என்ன செய்தது? இந்த பெண் யானை கோபித்து கொண்டு சென்று விட்டது. உடனே ஆண் யானை திருமாலிருஞ்சோலை அழகர் மேல் ஆணை என்று சொல்லி அந்த பெண் யானையை அப்படியே கூட்டி வந்து விட்டது. இந்த திருமாலிருஞ்சோலை மலை இருக்கிறதே, அது குறிஞ்சி வளம் நிறைந்த மலை. அப்படி கொஞ்சி கூத்தாடும் மலை குறிஞ்சி மரம். மதுரை சுற்றி எத்தனையோ மலைகள் இருக்கின்றன. ஆனால் குறிஞ்சி வளம் கொஞ்சுவது இந்த திருமாலிருஞ்சோலை மலையில் தான் நாம் பார்க்கலாம். அப்படியே ஒரு கற்பக மரமே அங்கே இருக்கிறது. கற்பக மரம் இன்றும் இருக்குமா? ஆம், இன்றும் இருக்கிறது. ஞானம் பக்தி என்ற இரு கண்ணாடிகள் கொண்டு பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்றும் அந்த கற்பக மரம் இருப்பது தெரியும். சிலம்பாறு ஓடுகிறது, செழிப்பாக இருக்கிறது, காட்டெருமைகள் பாய்கின்றன, அப்படி மலைவளம் கொஞ்சுகின்றது. இந்த மலைவளம் பாண்டிய நாட்டில் உள்ள மலைவளம் வேறு எங்கே பார்க்க முடியும்? சோழ நாட்டில் இருக்கிறதா? பாண்டிய நாட்டில் அகத்தியரின் பொதிகை மலை இருக்கிறது. ஆனால் பாண்டியன், நெடுமாறன், தென்கூடர்கோன் அவன் தென்னன் கொண்டாடியது எந்த மலையை? தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே என்று அந்த தென் திருமாலிருஞ்சோலையைத்தானே பாண்டியன் கொண்டாடினான். அப்பேற்பட்ட மலை இந்த திருமாலிருஞ்சோலை மலை. இந்த திருமாலிருஞ்சோலை மலை இருக்கிறதே, அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? அஞ்சினான் புகலிடமா. அஞ்சுபவர்கள் எல்லாம் அபயமாக அங்கேதான் ஓடி ஒளிவார்கள், மறைந்து கொள்வார்கள், எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அப்படி யார் வந்தது? அரங்கன் வந்து அங்கே இருக்கவில்லையா? ஒரு கிணற்றில் மறைவாக இருந்திருந்தானே அந்த அழகிய மணவாளன் கிணற்றை இன்றும் நாம் அழகர் மலையில் பார்க்க முடியுமே. அப்பேற்பட்ட அஞ்சினான் புகலிடமாக வல்லவா இருக்கிறது. ஆண்டாள் பார்த்தார், ஆஹா, இந்த திருமாலிருஞ்சோலை இங்கே நம் அருகிலேயே இருக்கிறதே, தஞ்சமாக இருக்கிறதே. அந்த குன்றை பார்ப்போம், அந்த மலையை பார்ப்போம், ஆறுதல் கொள்வோம் என்று நினைத்து பார்க்க தொடங்கினாள். குன்றை நோக்குவது தமிழ் இலக்கியத்தில் எங்காவது இருக்கிறதா அந்த மரபு? ஆம், இருக்கிறது. ஐங்குறு நூற்றில் ஒரு பாடல் கபிலர் பாடியது. அதில் இந்த தோழி என்ன செய்கிறாள்? அருகில் அந்த தாயார் இருப்பாள். அந்த தாயாரிடம் போய் இந்த தோழி சொல்கிறாள், தலைவி ஒரு தலைமகனை அவன் மீது காதல் வயப்பட்டிருக்கிறாள் என்று சொல்கிறாள். அதற்கு பேர் அறத்தொடு நிற்றல் என்று பெயர். இவள் சொல்கிறாள், இந்த தலைவி எப்பொழுதும் அந்த தலைவனின் அவன் நாட்டு மணி நீர மால்வரையை பார்த்து கொண்டே இருப்பாள், ஆறுதல் கொள்வாள். ஆனால் அந்த மலை மறைந்து விட்டால் என்ன ஆகும்? இவளுடைய அரை மலர் நெடுங்கண் ஆர்ந்தன பணியே. அப்படியே அவளுடைய நெடுங்கண்களிலிருந்து கண்ணீர் பனித்துளி போல் அந்த கண்ணீர் துளிகள் அரும்பிவிடும் என்கிறாள். பாவம் அந்த தலைவியின் நிலைமை. அந்த நிலைமைதானே இன்று ஆண்டாளுக்கு இங்கே வந்திருக்கிறது. அந்த அப்படியே அந்த குன்றை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு அவளிடம் இருக்கிறது. என்ன ஆயிற்று என்று பார்ப்போம். ஆனால் இந்த தமிழ் இலக்கிய மரபை பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு அருளி செய்திருக்கிறார். குன்றும் கொடியவோ ஒன்றும் தோன்றா என்கிறார் என்பர்களே என்று தமிழ் இலக்கியம் சொல்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். குன்றும் கொடிய ஆய், அப்படித்தானே ஆண்டாளுக்கும் குன்று கொடியதாகிவிட்டது. என்ன செய்வாள் பேதை? அந்த திருமாலிருஞ்சோலை மலையையே இவள் பார்த்து கொண்டிருக்கிறாள்.
சிந்திர அப்படியே இந்த மலையை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன இது ஒரே சிவப்பு மயமாக இருக்கிறது. ஏதோ இந்த சிந்தூர் என்று இந்த காலத்தில் சொல்கிறோமே, அந்த சிந்துர செம்பொடியே அப்படியே முழுவதும் அப்பி இருக்கிறதே. என்னது இது, என்ன ஆயிற்று? ஒரு மத்த கஜம் போலே ஆயிற்று திருமலை என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அந்த மலையை பார்த்தால் ஒரு மதம் பிடித்த யானை போல் இருக்கிறது. மதம் பிடித்த யானைக்கு அப்படியே அந்த மத கஜத்தில் அப்படியே அந்த மதம் பிடித்து தலையில் முழுவதும் அப்படியே இந்த சிந்தர செம்பொடியை அப்பி இருப்பார்கள். அதற்கு துவரூட்டுதல் என்று பெயர். அந்த துவரூட்டுதல் அப்படி செய்திருக்கிறார்களோ என்று ஆண்டாள் பார்க்கிறாள். இல்லை இல்லை இல்லை, நாம் அனுப்பிய மேகங்கள் வேங்கடமலைக்கு போகவில்லையே, இங்கே திருமாலிருஞ்சோலை மலையிலேயே அப்படியே கொட்டிவிட்டதே. இது கார்காலம் ஆயிற்றே. பூச்சிகள், பட்சிகள், மலர்கள் எல்லாம் அப்படியே உயிர் பெற்று எழுந்து அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறதே. அதை பார்க்கிறாள். சிந்துர செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொலோ. சிந்துர செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் என்றால் ஜகத்தெல்லாம் என்றபடி என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஜகத்தெல்லாம் என்றால் அந்த கண்ணுக்கு நேரே இவளுக்கு என்ன படுகிறதோ அதுதான் இவளுக்கு ஜகத்தாம். கண்ணுக்கு விஷயமாக இருக்கும் ஒன்றிரே என்கிறார். இங்கே இவளுக்கு கண்ணுக்கு விஷயமாக இருப்பது எது? திருமாலிருஞ்சோலை மலை. அப்ப திருமாலிருஞ்சோலை மலைதான் இவளுக்கு உலகம். சிந்திரப்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும், அப்போ உலகம் முழுவதும் இப்பொழுது சிந்திர பொடியாக தூவி இருக்கிறது. எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் பார்த்துவிட்டாள் ஆண்டாள். ஓஹோ, இந்திர கோபங்கள் என்ற பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அவை சிவப்பாக இருக்கும். கிராமப்புறத்தில் பார்க்கலாம், தொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த பூச்சிகள் தான் இப்படி அப்படியே பறந்து அந்த மலை முழுவதும் மறைத்து கொண்டிருக்கின்றன. எழுந்தும் பறந்திட்டனவால், அங்கே எழுகின்றன, பறக்கின்றன, பறந்திட்டன. ஆள் அந்தோ என்கிறாள். ஏன் அந்தோ என்கிறாள்? இவள் நினைத்தது அந்த மலையை பார்க்க வேண்டும் என்றுதானே. ஆனால் இப்பொழுதோ என்ன ஆகிவிட்டது? முழுவதும் மலை முழுவதும் சிவப்பு மயமாக மறைந்து விட்டதே. இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் சிந்தும் புறவில் தென் திருமாலிருஞ்சோலையே என்கிறார் பெரியாழ்வார். எம்பெருமானுடைய கனிவாயை ஒத்திருக்குமாம் இந்த இந்திர கோபங்கள். ஆண்டாள் பார்த்தாள், ஆஹா, இந்த இந்திர கோபங்கள் அழகனின் அதரத்தை நினைவூட்டி விட்டனவே. நான் என்ன செய்வேன்? அவனை மறக்க வேண்டும் என்றுதானே இந்த இயற்கையில் என் மனத்தை பறிகொடுத்தேன். ஆனால் இப்படி ஆகிவிட்டதே. இது ஒரு பெரிய சூழ்ச்சியாக அல்லவா ஆகிவிட்டது. சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொலோ. இந்த சுழலை என்றால் சூழ்ச்சி வலை. இந்த சுந்தர தோள் உடையான் இருக்கிறானே, இந்த சுந்தர பாபு, அவன் ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிவிட்டான். அதிலிருந்து உய்துங்கோலோ, நான் அதில் இருந்து எப்படி உய்யப் போகிறேன், தப்பி பிழைக்கப் போகிறேன் என்கிறாள். இந்த சூழ்ச்சி வலை பின்னுவது அழகா. இது இன்று மட்டுமா நீ செய்கிறாய்? நீ முன்பே இதை செய்திருக்கிறாய். மந்தரம் நாட்டி அன்று என்று வடவரையை மத்தாக்கி வாசுகை நானாக்கி கடல் வண்ணனாக அன்று பண்டொரு நாள் நீ 1000 தோளால் அலைகடல் கடைந்தாயே. சுந்தர தோள் அழகையெல்லாம் காட்டி கடைந்தாயே. இதெல்லாம் எதற்காக நீ செய்தாய்? மதுர கொழுஞ்சாறு கொண்ட அந்த மதுரச்சாரான உப்புச்சாற்றை திருப்பார்கடலில் கடைந்து அந்த தேவர்களுக்கு அளித்தாய். மதுர கொழுஞ்சாறு, அந்த மதுர கொழுஞ்சாரான அந்த சுந்தரவல்லியை நீ கை கொள்ளத்தானே இத்தனையும் பண்ணாய். நீ சரியான காரியக்காரன், நீ சாமர்த்தியசாலி. நீ சதிவலியை பின்னி எப்படி உனக்கு மட்டும் ஒரு சுந்தரவல்லி தாயாரை எடுத்துக்கொண்டாய்.
சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொலோ. இப்படிப்பட்ட இந்த சுந்தரத்தோளுடையானுடைய சூழ்ச்சி வலையில் இருந்து நான் எப்படி தப்பி பிழைக்கப் போகிறேன் என்கிறாள். இப்படி விண்ணவர் அமுதுண்ட கடலில் வந்த பெண்ணமுதுண்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே, திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் பாடினாரே, ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிறாரே, இப்படி மந்தரம் நாட்டி என்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட அந்த வரலாற்றை, அந்த வைபவத்தை அப்படியே அதில் சுந்தரத்தோளுடையான் என்ற அந்த வார்த்தையில் ஈடுபட்டு சுந்தரபாகுஸ்தவமே அருளி செய்தாரே கூரத்தாழ்வான், அவர் அருளி செய்கிறார். உததிக மந்தராத்திரி மதி மந்தன லப்த பயோ மதுரரச இந்திராஹ்வசுத சுந்தரதோ பரிகம் என்கிறார். அது அப்படியே அருளி செய்துள்ளார். அந்த சுந்தர தோளில் மனத்தை பறிகொடுத்தார். எம்பெருமானை சரணாகதி செய்தார். இப்பேற்பட்ட இந்த திருமாலிருஞ்சோலை மலை, அதில் இருந்த அழகன் அவன் ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிவிட்டான். இதில் இருந்த ஆண்டாள் எப்படி தப்பி பிழைப்பது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கிறாள். மீண்டும் இவள் என்ன செய்வாள்? இவளுடைய கண்கள் அந்த மலையையே துழாவி நிற்கின்றன. மீண்டும் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்பொழுதோ காட்சிகள் மாறிவிட்டன. போர்க்களிர் பெறும் மாலிருஞ்சோலையம் பூம்புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற கார்கள் படாக்கள் நின்று களறி சிரிக்கத் தரியேன் ஆர்க்கிடுகோ தோழி அவன் தா செய்த பூசலையே. தோழியிடம் சொல்கிறாள், நான் யாரிடம் போய் முறையிடுவேன் என்று சொல்கிறாள். அதற்கு முன் பார்ப்போம் இவள் கண்ட காட்சிகளை. அந்த மலையில் என்னென்ன காட்சிகளை கண்டாள்? போர்க்களிர் பொறும் மாலிருஞ்சோலையம் பூம்புறவில், மால் இரும் சோலை, திருமால் நெருக்கமாக இருக்கக்கூடிய சோலைகள், அழகிய பூம்புறவு, அழகிய பூம்புறவு என்ற சோலை, அழகிய பூஞ்சோலை. அதில் இங்கே என்ன நடக்கிறது? போர்க்களிர், அது போர் செய்யும் வல்லமை கொண்ட யானைகளாம். திருமாலிருஞ்சோலை யானை என்றால் சும்மாவா? அவ்வளவு பலம் கொண்ட யானைகள் ஒன்றை ஒன்று முட்டி மோதிக்கொண்டு போரிட்டு கொண்டு அந்த மலை முகட்டில் குத்தி கொண்டு நிற்கின்றன. அந்த காட்சியை பார்த்தால் மனத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா ஆண்டாள்? ஆனால் என்ன ஆயிற்று? ஐயோ, இது மாலிருஞ்சோலை மழகளிற்றை அல்லவா நினைவுபடுத்தி விட்டது. நான் என்ன செய்வேன்? அந்த அழகனை நினைவுபடுத்தி விட்டதே. அவன் பிரிந்து போய்விட்டான், அவனை மறக்க வேண்டும் என்றல்லவா நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இவை நினைவுபடுத்தி விட்டதே என்று அவள் நினைக்கின்றாள். சரி, நாம் எப்பொழுதும் மலர்களுடனேயே வளர்ந்தவள் இவள். சிறு வயதிலிருந்து இவர் திருத்தகப்பனார் மாலாக்காரராயிற்றே பெரியாழ்வார். அந்த மலர்களில் மாலவனை கண்டவர் இல்லையா அவர்? அப்பேற்பட்டவரின் புத்திரி இப்பொழுது அந்த மலர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இங்கும் அங்கும் கண்ணை செலுத்துகிறாள். தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற தார்கொடி, அந்த கொடி முல்லைகள் அரும்பி இருக்கின்றனவாம். அந்த முல்லை அரும்புகள், அதை பார்த்தால் இந்த முல்லை எப்பொழுது பூக்கும் தெரியுமா? கார்காலத்தில் இந்த முல்லை பூக்கள் பூத்து குலுங்கும். இந்த தலைவன் பிரிந்து சென்று விடுவான், கார்காலத்தில் வருவேன் என்று சொல்லி சென்று விடுவான். தலைவி காத்திருப்பாள், கற்புடன் காத்திருப்பாள். அந்த கற்புக்கு அடையாளம்தான் இந்த முல்லைப்பூ. நீ ஆறு இரு துடிக்காதே என்று தலைவியை பார்த்து சொல்லக்கூடியன இந்த பூக்கள். பராங்குச நாயிக்கு இன்னுயிர் சேவல் போன்ற பதியங்களில் பார்க்கிறோம் நாம். பராங்குச நாயி அந்த பறை விஞ்சிய போது, துடிப்பு மிகுந்த போது, எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற துடிப்பு தலைவிக்கு எப்பொழுதுமே அந்த விரைவு இருக்கும். அப்பொழுது அருகில் தாயார் இருந்து ஒரு தாயார் இருப்பாள், திருத்தாயார் இருப்பாள். ஆனால் இங்கே ஆண்டாளுக்கு யார்? இந்த முல்லைப்பூக்கள் தானே. அவையும் அப்படித்தான் நினைத்தன, ஆறி இருக்க சொல்வதற்காகத்தான் பூத்திருந்தன. ஆனால் என்னவோ மாறிவிட்டது நிலைமை. என்ன ஆகிவிட்டது? தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற, அந்த தவளம் என்றால் அந்த வெண் நகை, அந்த
முல்லைப்பூ சிரிப்பு இருக்கே, அந்த தவளை நகை அந்த முறுவலை காட்டுகின்றன. அது என்ன ஆகிவிட்டது, இந்த கோதைக்கு இந்த அழகன் குழகன் ஓடி வருவான், வந்து அப்படியே சம்ஸ்லேஷத்தில் அந்த ஆரம்ப சமயத்தில் ஒரு புன்னகை சின்ன முறுவல் பூப்பானே, அதை நினைவுபடுத்தி விட்டது. இவள் என்ன செய்வாள் பாவம். அது மீண்டும் அழகனின் நினைவு வந்து விட்டதே, என்ன செய்வேன் என்று கண்ணை இப்படி திருப்பினாள். பின் இங்கே படாக்கள் என்ற கொடிகள், கார்கள் படாக்கள் நின்று களறி சிரிக்க தறியேன். அந்த படாக்கள் என்ற கொடிகள் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார், முட்டாக்கிட்டது போல் அப்படியே பரவி இருக்குமா. அந்த அப்படி முட்டாக்கிட்டது போல் அந்த கொடிகள் செடிகள் படாக்கள் பறந்திருக்கின்றன. அதை பார்த்தால் கார்கள் படாக்கள் நின்று களறி சிரிக்க தறியேன். அப்படியே அவை பெருஞ்சிரிப்பாக சிரிக்கிறதாம். முல்லைப்பூவாது முறுவல் பூத்தது, இது ஏன் என் நிலைமையை பார்த்து பெருஞ்சிரிப்பாக சிரிக்கிறதா என்று பார்த்தால், இல்லை இல்லை, அது இதுவும் ஒரு சூழ்ச்சிதான். அந்த அழகன் சம்ஸ்லேஷம் முடியும் சமயத்தில் அந்த இறுதி நிலையில் என்ன செய்வான், ஒரு வெற்றி சிரிப்பு சிரிப்பான் பார். அதை சிரிக்கின்றதே இந்த படாக்கள். என்ன செய்வேன், எல்லாம் சதி செய்கின்றன, சுற்றி உள்ள பூக்கள் எல்லாம் சதி செய்கின்றன, அவனையே நினைவூட்டி என்னை வருத்துகின்றன. நான் என்ன செய்வேன். கார்கள் படாக்கள் நின்று களறி சிரிக்க தரியேன் என்கிறாள். ஐயோ, இவள் தரிக்க முடியாத அளவு முடிந்து போகும் நிலைமையில் இருக்கிறாள். என்ன ஆர்க்கிடுகோ தோழி, அவன் தார் செய்த பூசலையே. தார் என்றால் மாலை. இவள் என்ன செய்தாள், இந்த மலர்கள் எல்லாம் பார்த்தவுடன் சிறு வயதில் இவள் என்ன செய்வாள், அந்த வடபத்திர சாயியின் மாலைகளை எல்லாம் போட்டு அணிந்து பார்த்தவள் தானே. இன்று அழகனின் தோல் மாலையாக ஆசைப்படுவது நியாயம்தானே. அந்த தோல் மாலைக்குத்தானே நான் ஆசைப்பட்டேன் தோழி. ஆனால் அது என்ன செய்து விட்டது பார். ஆர்க்கிடுகோ தோழி, அவன் தார் செய்த பூசலையே. அவன் தாருக்காக நான் ஆசைப்பட்டேன். அது ஒரு பூசல் பட்டாலையான மகாபாரதத்தை அல்லவா உண்டு பண்ணி விட்டது இந்த மலர்களிடம். என்ன செய்வேன். ஆர்க்கிடுகோ தோழி, இதை நான் யாரிடம் போய் முறையிடுவேன் தோழி என்று அந்த தோழியிடம் ஆண்டாள் அப்படியே கேட்கிறாள். அருகில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பொருந்திய தோழி நின்று கொண்டிருக்கிறாள். எப்பொழுதும் இவள் முறையிடுவதெல்லாம் கேட்பதற்கு அங்கே தோழிமார்கள் இருப்பார்கள். அப்படியே ஆண்டாள் பார்க்கிறாள், என்ன செய்வது, இப்படி ஒரு மலர்கள் பூரா இப்படி செய்கிறதே. ஆனால் அந்த மலர்களுடனேயே வளர்ந்தவள் இல்லையா. எப்படி சகுந்தலை கண்வருடைய ஆசிரமத்தில் மலர்கள் அவற்றோடையே சேர்ந்து வளர்ந்தாள். கண்வ மகரிஷியை விட்டு துஷ்யந்தனிடம் அவர் அனுப்புகிறார். அப்பொழுது அந்த மலர்களிடமெல்லாம் விடை பெற்று சென்றாள் இல்லையா. அப்படி இவளும் ஆண்டாளும் மலர்களுடனேயே வளர்ந்தவள். அதனால் மீண்டும் அங்கே பார்க்கிறாள், அந்த பூக்களை பார்க்கிறாள். கருவிளை ஒன்மலர்கள் காயாமலர்கள் திருமால் ஒரு ஒளி காட்டுகின்றீர், எனக்கு உய் வழக்கொன்று உரையீர். திருவிளையாடு திண்டோள் திருமால் இருஞ்சோலை நம்பி வரி வளையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்குள்ளதே. கருவிளை ஒன்மலர்கள், இந்த கருவிளை ஒன்மலர்கள் அப்படியே கண்ணனின் நிறத்தை காட்டுகின்றன. காக்கணம் பூக்கள் என்று சொல்வார்கள். அந்த காக்கணம் பூக்கள் அந்த கருவிளம் கூவிளம் என்றெல்லாம் இலக்கண குறிப்பு கூட எழுதுவோம் நாம். அந்த கருவிளம் தான். அந்த கருவிளம் பூக்கள் என்ன செய்யும், அந்த கருவிளம் பூக்கள் அப்படியே அவனுடைய நிறத்தை ஒளிவிட்டு கொண்டு திருமால் உரு ஒளி காட்டுகின்றன. திருமால் உரு என்றால் நிறம், திருமாலின் நிறத்தை ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றன இந்த பூக்கள். கருவிளை ஒன் மலர்கள், ஒன் என்றால் அழகான மலர்களே. அவன் அழகன் தானே, அதனால் இந்த மலர்களும் அழகாக இருக்கிறது அவன் நிறத்தை காட்டிக்கொண்டு. கருவிளை ஒன்மலர்கள் காயாமலர்கள், இந்த காயாம்பூ மலர்வண்ணன் இல்லையா இவன். இந்த காயாம்பூ மலர்களை, அந்த காயாம்பூ என்று கிராமத்தில் பெயர் கூட வைத்துக் கொள்வார்கள். கண்ணனின் பெயர் அது, அவனுடைய நிறத்தின் பெயர் காயாம்பூ மலர்கள் என்று அழைக்கிறாள். எல்லாம் என்ன செய்து, நீங்கள் என்ன செய்தீர்கள், திருமால் ஒரு ஒளி காட்டுகின்றீர், எனக்கு உய் வழக்கு ஒன்று உரையீர். எனக்கு உய்யும் வகையில் ஒரு வார்த்தை, வழக்கு, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் நியாயம் கேட்கிறேன், ஒரு வழக்கு போட போகிறேன் உங்கள் மீது. அந்த
திருமால் அங்கே இருந்து உங்களை பிறக்கும்போது, நீங்கள் உங்களை படைக்கும்போது உங்களுக்கு இந்த நிறத்தை, தன்னுடைய நிறத்தை கொடுத்தானே, அப்பொழுது நீங்கள் இது ஆண்டாளுக்கு வருத்தம் தரும் என்று சொல்லி வேண்டாம் என்று மறுத்திருக்க வேண்டாமா? ஆனால் நீங்கள் அந்த அவனுடைய நிறத்தை ஒளிவிட்டு என்னை வருத்துகிறீர்களே, நீங்கள் செய்தது நியாயமா என்று அவள் கேட்கிறாள். திருவிளையாடு திண்டோள் திருமாலிருஞ்சோலை நம்பி வரி விளையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்குள்ளதே. இன்னொரு வழக்கு இருக்கிறது, இன்னொன்று நியாயமும் கேட்க வேண்டும் ஆண்டாளுக்கு. திருவிளையாடு திண்டோள் அந்த பெரிய பிராட்டியாருக்கு சேன்குன்றன்ன பெரிய பிராட்டியாருக்கு சேன்குன்று சமைத்தார் போலேயாய்த்து அவன் திருத்தோள்கள் இருப்பது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி சேன்குன்று என்றால் உயரமான குன்று. அந்த நல்ல மல்லாண்ட திண்டோள் இல்லையா, இவன் மணிவண்ணன் இல்லையா, இவருடைய திருத்தகப்பனாரே பாடியிருக்கிறாரே, அந்த மல்லாண்ட திண்டோளை கொண்டு பெரிய பிராட்டியார் நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். திருவிளையாடு திண்டோள் திருமாலிருஞ்சோலை நம்பி, அந்த திருமாலிருஞ்சோலை இருக்கிறானே சுந்தர பரிபூர்ணன், எல்லாம் குறைவர பெற்றவன், அவன் என்ன செய்கிறான்? நான் பாட்டுக்கு அவன் என்ன பண்ணுகிறான்? நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறான். பெரிய பிராட்டியாருடன் கூடி குலாவிக் கொண்டிருக்கிறான். நான் அதை பற்றி ஏதாவது விசாரப்பட்டேனா? நேரே என்னுடைய இல்லத்திற்கு வந்தேன். அவனுக்கு இந்த வலை பிடிக்குமே என்று இந்த வலையை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? வரி வலையில் புகுந்து இல்லத்தில் புகுந்து என்ன செய்தான்? புகுந்து வந்தி பற்றும் வழக்குள்ளது. பலாத்காரமாக அந்த வளையும் நீ இதையும் அனுபவிக்காதே, நீ வேதனையில் துடி என்று சொல்வது போல் அப்படி பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டானே. வந்தி பற்றும் வழக்குள்ளதே. இப்படி அதுக்கும் ஒரு நியாயம் சொல்ல வேண்டும். இந்த கருவிலை ஒன்மலர்களே, காயா மலர்களே என்று அந்த மலர்களை பார்த்து கேட்கிறாள். இந்த மலர்கள் செய்தது நியாயமா? எம்பெருமான் இந்த நிறத்தை கொண்டு நீ பிற என்று அதை படைத்தால் அந்த நிறத்தை கொண்டு வேண்டாம் எங்களுக்கு இந்த நிறம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், இது ஆண்டாளுக்கு வருத்தம் அடைய செய்துவிடும் என்று சொல்ல வேண்டாமா? இந்த மலர்கள் எம்பெருமான் மனசுப்படியே போகின்றனவே இல்லையா? அந்த இடத்தில் பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு அருமையாக 2 ஐதிகங்களை அருளி செய்கிறார். இல்லாவிட்டால் நமக்கு இந்த அர்த்தம் புரியவே புரியாது. அதுவும் அவர் சொன்னதற்கு விளக்கமாக முதுமுனைவர் ஸ்ரீ உவே எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அருளி செய்துள்ள அந்த வாழ்வும் வாக்கும் அந்த நூல் இருக்கிறதே, அந்த நூலில் அவ்வளவு அற்புதமாக எளிமையாக நாம் புரியும் வகையில் விளக்கமாக அருளி செய்துள்ளார். இதில் ரொம்ப நன்றாக எல்லாரும் படிக்க வேண்டிய நூல் அது. இங்கே என்ன ஆயிற்று, என்ன ஐதீகம் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். சுந்தரபாண்டிய தேவர் என்ற மன்னன், அவன் நஞ்சியரை சந்திக்க வருகிறான். நஞ்சியர் அப்போது ராமாயண காலட்சேபம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவனும் வந்து அமர்ந்தான். இவர் ராமனின் குணங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ராமன் வீரியவான், ரூபவான், அனசூயக, அவர் பொறாமை இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்து குணை தசரதோபமாக, குணத்தில் தசரதனுக்கு நிகரானவன் என்று சொல்லிவிட்டார். அது வால்மீகி சொன்னது. அதை விளக்கி அருளினார். அப்படி விளக்கும் பொழுது ராமன் ஒரு பரம்பொருள், அந்த அவனுக்குள்ள குணங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கும், சுவாபாவிகமாக இருக்கும். இப்பொழுதோ தசரத புத்திரனாக பிறந்திருக்கிறான். தசரத புத்திரனாக பிறந்து அவனுக்கு ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் படிந்திருக்கின்றன. இந்த குணங்களை எல்லாம் ஒன்றாக கூட்டினாலும் தசரதனின் குணத்துக்கு சமமாக மாட்டாது, அதில் பாதி அளவுதான் இருக்கும் என்று நஞ்சியர் சொல்லிவிட்டார். தன்னுடைய கருத்தை அப்படி சொன்னார். இவர் ஏன் இப்படி சொன்னார் நஞ்சியர்? எம்பெருமானின் ராமனின் கருத்துப்படிதான் அவர் இதை சொன்னார். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் என்றல்லவா அவன் சொல்லி இருக்கிறான். அவன் மனிதனாக பிறந்ததுதானே அவன் ரொம்ப விரும்புகிறான். ராமன்
தசரத புத்திரன் என்று சொல்ல வேண்டும், சக்கரவர்த்தி திருமகன் என்று அவனை சொல்ல வேண்டும். அதுதானே அவனுக்கு பிடிக்கும், அதுதானே ராமனின் திருவுள்ளம். ராமனின் திருவுள்ளப்படியேதான் நஞ்சியர் இந்த கருத்தை சொன்னார். ஆனால் இது புரியவில்லை சுந்தரபாண்டிய தேவர் மன்னனுக்கு. அந்த மன்னன் கேட்டான், இந்த ராமன் ஒரு பரம புருஷன், அவன் தசரத குலத்தில் பிறந்திருக்கிறான், இக்ஷ்வாகு குலத்தில். அப்ப இந்த குலத்திற்கு தானே அவன் பிறந்ததால் பெருமை இருக்கும். அப்படி இருக்கும்போது ராமனின் குணம் தசரதின் குணத்தில் பாதிதான் இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார். இந்த சுந்தரபாண்டிய தேவர் யார் தெரியுமா? கங்கையில் புனிதமாய காவிரி பாய்ந்து கொண்டிருக்கிறது. 2 படகுகள் அந்த காவிரியில் நிற்கின்றன. அதில் ஒரு படகில் சுந்தரபாண்டிய தேவன் யானை மீது ஏறி அமர்ந்திருக்கிறான். இவன் யானை மீது ஏறி அமர்ந்திருக்கிறதுக்கு சமமான எடை உள்ள பொன் நாணயங்கள் அடுத்த படகில் இருக்கிறது. பொற்குவியல்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை பொன் திரவியங்களையும் இவன் யாருக்கு சமர்ப்பித்தான்? அரங்கனுக்கு சமர்ப்பித்தான். அதை அப்படியே இந்த பிரணவாகார விமானத்துக்கு பொன் வேய்ந்தான். இவன் தான் கோயில் பொன் வேய்ந்த சுந்தரபாண்டிய தேவர். இவன் தான் அழகர் கோயிலுக்கும் பொன் வேய்ந்திருக்கிறான். அப்பேற்பட்டவன் அவன். அரங்கனிடம் அவ்வளவு ஈடுபாடு. அடிக்கடி திருவரங்கத்திற்கு வந்து சேவித்து செல்பவன். அப்படி அவன் ஒருமுறை வந்தான். வந்தபோது என்ன ஆயிற்று? அப்பொழுது எம்பெருமானுக்கு அந்த திருவாராதன காலம். அப்பொழுது அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பித்து கொண்டிருக்கும்போது இந்த பாத்தியம் சமர்ப்பித்த அதை ஏந்த வேண்டுமே, அதற்காக அர்ச்சகர் பார்க்கிறார். என்னது, இன்று வட்டில் வைக்கவில்லையே இங்கு என்று எல்லோரும் தேடுகிறார்கள். அப்பொழுது இவன் சட் என்று காலதாமதம் செய்யாமல் உடனே சுந்தரபாண்டியன் தன்னுடைய கிரீடத்தை எடுத்தான். அப்படியே கவிழ்த்து அதை பிடித்து கொண்டான். பிடித்து ஏற்றுக்கொண்டான் அந்த பாத்தியத்தை. அதனால் சுந்தரபாண்டியன் பிடித்தேல் என்று ஆகியது. அது முதல் பாத்தியம் சமர்ப்பிக்க ஏற்க அங்கு வைக்கப்படும் வட்டில் இருக்கிறதே, அந்த வட்டிலை எப்படி அர்ச்சகர் உடனே சுந்தரபாண்டியன் பிடித்தேல் என்பார். உடனே அந்த வட்டிலை கொண்டு அந்த ஏந்துவார்கள் பாத்தியத்தை. அப்பேற்பட்டவன் இந்த சுந்தரபாண்டிய தேவன். அந்த இப்பேற்பட்டவன் சுந்தரபாண்டிய தேவன் இல்லையா? இதையெல்லாம் நஞ்சியர் யோசித்திருக்க வேண்டும். சரி, நாம் நல்ல கைங்கரியசாலி, அதனால் நயமாக பேசினார். நீர் பரமபுருஷன் என்று ராமனை கொண்டாடினேரே என்று அவனை புகழ்ந்து கொண்டாடினார். அப்படியே சாமர்த்தியமாக அந்த பேச்சை தவிர்த்து விட்டார். அப்புறம் சம்பாஷணை தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த சம்பாஷணையில் விபீஷணனை பற்றி பேச்சு எழுந்தது. ராமாயணமாச்சே. அப்ப விபீஷண சரணாகதி கட்டம் வேறு நடந்து கொண்டிருந்தது. அதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு அவனை விபீஷணனை எல்லோரும் உயர்த்தி பேசுகிறீர்கள். அவன் ஆபத்து காலத்தில் தன் மூத்த தமையனை விட்டுவிட்டு வந்தானே, அது எந்த வகையில் அதை சிறந்தது என்று சொல்ல முடியும் என்று அவன் கேட்கிறான் சுந்தரபாண்டிய தேவர். அப்பொழுது நஞ்சியர் பார்த்தார். ராமன் அவனை பற்றி சொல்லும்போது இவர் வாளாயிருந்து விட்டார். ஆனால் ராமனின் அடியவனான விபீஷணன், அவனை பற்றி அடியார்க்கு ஏதாவது குறை சொன்னால் கண்டிப்பாக நாம் அதை பற்றி விளக்கி அருள வேண்டுமே என்று அவர் யோசித்தார். உடனே சொன்னார், நமக்கெல்லாம் தெரியும், ஜேஷ்ட பிராதா பிதுர் சமானகா என்று தெரியும். இவன் தன்னுடைய பிராதாவை விட்டு வந்துவிட்டான் விபீஷணன். ஒரு தந்தையும் அந்த பிராதாவான மூத்த தமையனும் கருத்து ஒற்றுமையோடு இருந்தால், வேற்றுமை இல்லாமல் இருந்தால், விரோதம் இல்லாமல் இருந்தால், அப்பொழுது நாம் அந்த மூத்த தமையனையும் அவனுடைய மனப்படி நாம் பின் செல்லலாம். ஆனால் ஒரு மூத்த தந்தைக்கும் அந்த தந்தைக்கும் மூத்த தமையனுக்கும் ஒரு விரோதம் என்றால் அப்பொழுது யாரை பின் செல்வது? அப்பொழுது தந்தை வழிதான் செல்ல வேண்டும் ஒரு தம்பி.
இங்கு விபீஷ்ணன் தம்பி, மூத்த தமையன் ராவணன், லோக பிதா உலகத் தந்தையார் ராமன். ராமனுக்கும் ராவணனுக்கும் இப்பொழுது விரோதம். அப்பொழுது விபீஷ்ணன் யார் பக்கம் நிற்க வேண்டும்? உலக பிதாவான லோகத் தந்தையான ராமனின் பக்கம் தானே நிற்க வேண்டும். அதற்காகத்தான் அவன் அதைத்தானே அவன் விபீஷ்ணன் செய்தான். அது நியாயம்தானே என்று நியாயப்படுத்தினார் நஞ்சியர். இப்ப இந்த 2 ஐதீகங்களையும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் அருளி செய்துள்ளார். எதற்காக சொன்னார் என்பதை நாம் இவ்வளவு நேரம் மறந்திருப்போம். அந்த கருவிளை ஒண்மலர்கள், காயாமலர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய நிறத்தை அவன் மனசுப்படி நீ இந்த நிறத்தை வைத்துக்கொள் என்றவுடன் வாங்கி கொண்டு விட்டனவே, இது நியாயமா என்று ஆண்டாள் கேட்கிறாளே, அது நியாயம்தான் என்பதற்காக பெரியவாச்சன் பிள்ளை இந்த 2 வியாக்கியானத்தையும் அருளி செய்தார். ஏன்னா ராமனின் திருவுள்ளப்படிதான் நஞ்சியர் தசரதனுக்கு பாதி அளவு குணம்தான் ராமனுக்கு இருக்கும் என்று சொன்னார். அதே மாதிரி எம்பெருமானின் திருவுள்ளப்படிதான் விபீஷணன் நடந்து கொண்டான். அதனால் எந்த சூழ்நிலையிலும் எம்பெருமான் மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த பூக்களும் பாவம் என்ன செய்யும்? எம்பெருமான் தன்னுடைய நிறத்தை கொடுத்தால் பெருமையாக வாங்கி கொண்டு விட்டன. அதனால அந்த கருவிளை ஒன்மலர்கள், காயாமலர்கள் இப்படி பண்ணிவிட்டீர்களே என்ன என்று இவள் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஆண்டாள். ஏன்னா அவளுக்கு பொறுக்க முடியவில்லை. இந்த நிறத்தை காட்டி காட்டி அழகனை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றனவே இந்த மலர்கள். அதனால் மீண்டும் பார்க்கிறாள். இருந்தாலும் அவளுக்கு என்ன செய்வது? இவைதான் தோழிகள் மாறி இவளுடனேயே வளர்ந்தவை இந்த மலர்கள். அதனால் பார்க்கிறாள். பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள். இப்பொழுது பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள், ஒன் கருவிளைகாள், வம்ப களங்கணிகாள், வண்ணப்பூவை நறுமலர்கள், ஐம்பெரும் பாதகர்கள், அணிமாலிருஞ்சோலி நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே. பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள், அந்த பசுமையான பொழில்கள், பரந்த பொழில்கள், அதில் வாழ்கின்றன இந்த குயில்களும் மயில்களும். அவற்றை பார்ப்போம். இந்த பரமச்சேதனான எம்பெருமான் நம்மை ஏமாற்றி சென்று விட்டான், இன்னும் வந்து சேரவில்லை, நலிந்து விட்டான். இந்த அச்சேதனங்களான பூக்களும் நலிந்து விட்டன அவன் நிறத்தை காட்டி காட்டி. ஒரு சைத்தன்ய மாத்திரமுடைய இந்த குயில்களையும் மயில்களையும் பார்த்தாவது ஆறுதல் கொள்வோம் என்று குக்கூ என்று கூவிக்கொண்டிருக்கும் அந்த குயில்களை ஒரு முறை திரும்பி பார்க்கிறாள். ஐயோ, இந்த குயில்களும் அவனுடைய நிறத்தை காட்டி கொண்டிருக்கின்றனவே, என்ன செய்வேன்? கருங்குயில்கள், அதோ அந்த மயில்களும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. தோகை விரித்தாடும் மயில்களும் அந்த நீலவண்ண கண்ணனை அல்லவா நினைவுபடுத்துகின்றன. என்ன செய்வாள் இவள்? அப்படியே மீண்டும் அவள் அப்படியே நைந்து போகிறாள். அதை பார்த்து ஒருவேளை சிரிக்கின்றதோ? ஒன் கருவிளைகள், பக்கத்தில் அந்த மலர்கள், கருவிளை மலர்களும் இருக்கின்றனவே, அவை பார்க்கின்றன. ஒன் கருவிளைகள், கண்ணை திருப்பி பார்க்கிறாள் ஆண்டாள். அங்கே வம்ப களங்கனிகாள். வம்பே புதுமை என்பது தொல்காப்பியம். அந்த புதுமையா அப்பதான் புதுசா கலா பழம் இருக்கு, கலாக்காய் சொல்வார்கள். திருமாலிருஞ்சோலை பக்கம் கிடைக்கும், மதுரை பக்கமெல்லாம் கலாக்காய் வாங்கி சாப்பிடுவோம். அந்த கலாக்காய் களங்கனி அவ்வளவு அப்படியே அந்த ஒரு கருநீல வண்ணம், அதுவும் சின்னதாக இருக்கும். அப்படியே அவனுடைய நீலவண்ண கண்ணனைத்தான் நினைவுபடுத்துகிறது. களங்கனி வண்ணனே கண்ணா என்கிறாரே திருமங்கை ஆழ்வார். அப்படி அவனுடைய வண்ணத்தை நினைவுபடுத்துகிறது இந்த களங்கனிகள். வண்ண பூவை நறுமலர்கள், அப்படி அந்த பூவை பூ இருக்கிறதே வண்ணம். அந்த பூவை பூ வண்ணா என்று திருப்பாவையில் அழைக்கவில்லையா என்றால், அந்த பூவை பூவும் காயாம்பூவும் ஒன்றுதான். அந்த பூவை பூ வண்ணா, அந்த வண்ண பூவை நறுமலர்கள். இப்ப எல்லாம் சேர்ந்து போயிடுது. என்னது? பைம்பொழி குயில்காள் மயில்காள் கருவிளைகள் களங்கனிகள், அப்புறம் வண்ணப்பூவை நறுமலர்கள், ஐம்பெரும் பாதகர்கள், 5 பேரும் சேர்ந்து இவளை
அப்படியே ஏன் இப்படி ஒரு பாதகர்களாக ஆனீர்கள்? நீங்கள் ஐம்பெரும் பாதகர்கள், என்னை இப்படி பாதிக்கிறீர்களே, உங்கள் நிறத்தை காட்டி என்னை பாதிக்கிறீர்களே, நான் என்ன செய்வேன்? அணிமாலிருஞ்சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே? இப்படி எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என்ன செய்கிறது? உங்களுக்கு ஏன் அந்த நிறத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? ஏன் செய்ய ஏறிட்டு கொண்டீர்கள்? இப்படி என்னை வருந்த செய்கிறானே இந்த கண்ணன், இந்த அழகன் என்னை வருந்த நைந்து போக செய்கிறானே, எப்படி நினைத்து நினைத்து நான் இறங்கிக் கொண்டிருக்கிறேனே. தமிழ் இலக்கியத்தில் படர்மெலிந்திரங்கள் என்று ஒரு துறை உண்டு. அப்படி கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிலையில் இருக்கிறாள் இங்கே ஆண்டாள். அப்படியே இந்த உள்ள முருகி நைந்து அப்படியே போகின்றாள். தன் நிலை இப்படி ஆய்விட்டதே என்ற ஒரு அந்த நிலை மனோநிலையில் இருக்கிறாள். எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே? என் செய்ய நீங்கள் ஏறிட்டு கொண்டீர்கள். இப்படி பரமச்சேதனரோடு ஒரு சைதன்ய மாத்திரம் உடையாரோடு அச்சேதனங்களோடு வாசியற ஒக்க எல்லோரும் பாதகர்களானால் என்ன செய்வாள் இவள்? எப்படி பிழைப்பது? இவள் கண்ணன் என்ன பண்ணிவிட்டான்? இவளை தவிக்க விட்டு விட்டான். அவனை தவிர வேற எதுவும் நினைக்க கூடாதாம். அந்த பூக்களை பார்த்து மகிழக்கூடாதாம், மலையை பார்க்க கூடாதாம், என்ன இந்த குயிலும் மயிலையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி விளையாட வேண்டாமா? இவள் எதையும் செய்ய முடியாமல் தன் நிறத்தை காட்டி காட்டி இவளை தன்னையே நினைக்கும்படி செய்து விட்டானே. என்னை அனன்யார்கையாக்கினவனுடைய நிறத்தை நீங்கள் என் செய்ய ஏறிட்டு கொண்டீர்கள் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய ஸ்ரீசுக்திகள். அதிலிருந்து தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லாவிட்டால் நமக்கு இந்த இடமே புரியாது. எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு எதற்காக என் செய்ய ஏறிட்டு கொண்டீர்கள் என்று கேட்கிறாள். அப்படி பார்த்த உடனே அந்த பைம்பொழில்களை பார்த்தாள். இப்படி அவள் தவித்து கொண்டிருக்கும் போது மீண்டும் என்ன செய்வது? இவளுக்கு மீண்டும் அந்த குன்றம்தான் இவளுக்கு ஆறுதல் தரும் என்று நினைத்து இந்த பேதை உள்ளம் அந்த குன்றையே பார்த்து கொண்டிருக்கிறதே. ஆண்டாள் துங்கமலர் பொழிசூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற செங்கட்கருமுகிலின் திருவுரு போல் மலர் மேல் தொங்கிய வண்டினங்காள் தொகு பூஞ்சுனைகாள் சுனையில் தங்கு செந்தாமரைகாள் எனக்கோர் சரண் சாற்றுமினே. துங்கமலர் பொழிசூழ், துங்கம் என்றால் நல்ல உயர்ந்த நெடிதுயர்ந்த துங்கமலர் பொழில். அங்க பொழிலில் உள்ள மலர்கள்லாம் நீண்ட நீண்ட மலர்களாக வளர்ந்திருக்கிறது. அப்ப எவ்வளவு ரசனையுடன் அதை பார்த்து மகிழ வேண்டுமாண்டாள். ஆனால் அந்த மனநிலையில அவள் இருந்தாள். அவள் எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாள் என்பதை பெரியவாச்சான் பிள்ளைதான் நமக்கு காட்டுகிறார். நகோத்தமம் புஷ்பிதம் ஆசசாத என்று சுந்தரகாண்டத்திலிருந்து நமக்கு சீத்தை நிலையை காட்டுகிறார். சீத்தை அப்படி அங்க நகம் என்றால் மரம், உத்தமமான அந்த அசோக மரம் இருக்கிறது. அழகான புஷ்பங்களை பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அதை அந்த அசோகவனத்தில் சீதை இருக்கிறாளே, அவள் எந்த மனநிலையில் இருந்தாள்? அதை ரசிக்கும் மனநிலையிலா இருந்தாள். ராமனின் பிரிவால் அவள் துயரில் வாடி இருந்தாள். அவளுக்கு என்ன செய்வாள்? வந்த காலத்திலிருந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்காள். இப்பொழுது நேரம் அந்த அசோக மரத்தை நோக்கி அவள் செல்கிறாள். எதற்காக? ரசிக்கவா செல்கிறாள்? தன் உயிரை விட வேண்டும் என்று அந்த துடிப்புடன் அப்படியே ஓய்ந்து போய் அப்படி சென்று கொண்டிருக்கிறாள் அவள். அந்த காட்சியை பெரியவாச்சான் பிள்ளை அப்படியே காட்டி அப்படியே கோதை சீதையின் காட்சியை காட்டி கோதையின் மனநிலையை நமக்கு அப்படியே எடுத்துரைக்கிறார். அதே மாதிரி அனுமன் தானே சீதையை பார்த்து எல்லாம் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீதை அங்கே நேமான் புஷ்ப பல திருமான் என்கிறார். அங்க பார்க்கிறாள் இந்த சீதை. அதாவது பெரியவாச்சன் பிள்ளை என்ன சொல்கிறார் இந்த இடத்தில்? ஆற்றாமை கரை புரண்டால் தீப்பாய ஒருப்படுவாரை போலே. அது ஆற்றாமை ரொம்ப மிகுந்து விட்டால் என்ன செய்வார்கள்? தீயில் கூட கொண்டு குதித்து விடுவார்கள். அந்த மனநிலையில் சீதை இருந்தால் அதே மனநிலை இப்பொழுது கோதைக்கும் வந்து விட்டது. அதனால திருப்பி திருப்பி அந்த மலர்களை பார்த்து ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவள் புலப்புகிறாள் இல்லையா?
அந்த மனநிலை அந்த இதை சீதையுடன் சேர்த்து நமக்கு அந்த ஒப்புமை படுத்தி காட்டினது அழகு. அதை என்ன சொல்வது இந்த வியாக்கியானத்தை பற்றி? சீதை எப்படி இருந்தால் ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமம் ஏவ அனுபஸ்யதி, அப்படியே ராமனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனம் முழுவதும் ராமனையோ, கண்கள் என்னவோ அங்கே உள்ள ராட்சசிகள் அருகில் இருக்கிறார்கள், அப்புறம் இங்கே புஷ்பங்கள் இருக்கின்றன, பழம் இருக்கிறது, திருமானந்த மரங்கள் இருக்கின்றது, என்ன எல்லாவற்றையும் அவள் கண்கள் என்னமோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் உண்மையில் அவள் அதை பார்க்கவில்லை, மனதால் எம்பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறாள், ராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒன் தாமரையாள் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்ற அந்த நிலையில் சீதை இருந்தாள். அதே நிலையில்தான் இப்பொழுது ஆண்டாளும் என்ன புஷ்பங்களையும் பார்க்கவில்லை, அங்குள்ள பழங்கள், அங்கு உள்ள பறவைகள், பூச்சிகள் எல்லாவற்றிலும் அந்த நந்தலாலாவைத்தானே பார்த்து, அந்த நிறங்களில் எல்லாம் பார்க்கும் நிறங்களில் எல்லாம் நந்தலாலா அவனைத்தானே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காட்சி அவளுக்கு மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தவில்லையே, மேலாக அவன் நினைவை தூண்டி அவளை வருத்தத்தில் அவளை நைய செய்துவிட்டதே. என்ன செய்வாள் இந்த பேதை? அந்த துங்க மலர் பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற, இப்படிப்பட்ட அந்த பொழில் சூழ்ந்த அந்த திருமாலிருஞ்சோலை, இந்த பொழில் திருமாலிருஞ்சோலையில் நின்ற கோலத்தில் எம்பெருமான் இருக்கிறானே, அவன் செங்கட்கருவிகளின் திருவுரு போல், செந்தாமரை, அவன புண்டரீக, அந்த புண்டரீக கண் இருக்கே, அவன்தான் பரம்பொருள் என்பதற்கு காட்டுவதற்கு அடையாளமான அந்த கண்கள், செங்கண், கீழே கருமிகில் போன்ற உடம்பு. அந்த கருமிகில் போன்ற உடம்புன்னு அங்கு சொல்லவில்லை, கருமிகில் என்றே சொல்லப்பட்டதால் இது முற்றுவமை. செங்கட்கருமிகிலின் திருவுரு போல், அவனுடைய திருவுருவம் போல் இங்கே என்ன இருக்கிறது? சுற்றி பார்க்கிறாள். மலர் மேல் தொங்கிய வண்டினங்காள் பார்க்கிறாள். அங்கே மலர்கள் தாமரை மலர்களாகத்தான் இருக்க வேண்டும். அங்கே வண்டினங்கள் தொங்கின்ற, வண்டுகள் எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாகத்தான் பறக்கும், கூட்டம் கூட்டமாகத்தான் இருக்கும். அப்ப வண்டினங்காள் என்று பன்மையில் அழைக்கிறாள் அவற்றை. இந்த வண்டுகள் தாமரை மலர் தான் இருக்கும் என்று ஏன் சொன்னேன் என்றால், ஏன்னா அங்க செங்கட் கருமுகில்னு சொல்றது, செங்கண் போல இந்த தாமரை மலர் இருக்கிறது, கருமுகில் போல இந்த வண்டுகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வண்டுகள் என்ன செய்வாம்? இன்றைய ஆய்வாளர்கள், அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த வண்டுகள் எல்லா மலர்களிலும் போய் உட்கார்ந்து விடாது. சில குறிப்பிட்ட மலர்கள் மட்டும் என்ன செய்வான்? வானவில்லின் நிறத்தை இரவில் அப்படியே ஒளிவிட்டு காட்டி கொண்டிருக்குமா. அந்த மலர், அது ஸ்ட்ரக்சரல் கலர்ஸ் என்பார்கள், நிறமாலை. அந்த நிறமாலையை காட்டி கொண்டிருக்கும் அந்த மலர்கள், அந்த மலர்களை நாடித்தான் இந்த வண்டுகள் செல்லும். ஏன்னா இப்படி இந்த வண்டுகள் எப்படி மலர்களை நாடி செல்றது, அதே போல் இந்த கண்ணன் தன்னை நாடி வர வேண்டாமா என்று கோதையின் உள்ளம் நினைக்கிறதோ, அப்படி இங்கே ஒரு தாமரை, சுரபுன்னை போன்ற சில மலர்கள் தான், சில குறிப்பிட்ட மலர்களைத்தான் இந்த வண்டுகள் போய் நாடுமாம். இங்கே நான் என்ன சொன்னேன்? செந்தாமரையாகத்தான் இருக்கும். ஏன்னா செங்கண்ணோட சொன்னதுனால் இங்கே செந்தாமரை மலரில் வண்டுகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நாம் நினைத்து கொள்ளலாம். மலர் மேல் தொங்கிய வண்டினங்காள், அங்கே தொகு பூஞ்சினைகள், அங்கே நீர்நிலைகள், சுனைகள் எப்படி இருக்கு? தொகுக்கப்பட்டு நெருங்கிய சுனைகள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் மரகத மணி தடாகமான அவனை காட்டுகின்றன. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தால் சுனையில் தங்கு, அங்க சுனையிலும் என்ன இருக்கிறது? சுனையில் தங்கு செந்தாமரைகள் மீண்டும் இந்த செந்தாமரை கண்ணனையே நினைவுபடுத்துகின்றன. அந்த என்ன செய்வாள் இவள்? எல்லாம் மீண்டும் அவனுடைய நிறத்தையே காட்டி காட்டி அவனையே நினைக்கும்படி அனன்யார்கை ஆக்கிவிட்டன இவளை. அதே பார்த்து அவள் நினைக்கிறாள். என்ன சொல்ற? துணையில் தங்கு செந்தாமரைகள் எனக்கோர் சரண் சாற்றுமினே என்று கேட்கிறாள் இல்லையா? எனக்கோர் சரண், எனக்கு ஒரு அடைக்கலம் சொல்லுங்கள், இல்லை ஒரு தஞ்சம் சொல்லுங்கள், தஞ்சமாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இது எப்படி இருக்கிறது? இத்தனையும் எப்படி? அந்த வண்டாகட்டும், அந்த வண்டுகளை சொன்ன வண்டுகள் இருக்கு, அந்த மலர்கள் இருக்கின்றன, அந்த சுனைகள் எல்லாமே இதுவரை பார்த்த எல்லா பொருட்களும் அவளுக்கு விரோதியாக, எதிரியாக இருக்கின்றன.
இப்படி எதிரியிடமே போய் யாராவது நீ எனக்கு ஒரு தஞ்சமாக ஒன்றை சொல், வழி சொல் என்று கேட்பார்களா? அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை என்றால் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த இடத்தில் என்ன சொல்கிறார்? தர்மபுத்திரன் பீஷ்ம துரோணாதிகள் பக்கலிலே சென்று உங்களை கொல்லும் பிறகு நீங்களே சொல்ல வேண்டும் என்று கேட்டார் போல இருக்கிறதாம் இந்த ஆண்டாள் கேட்பது. அந்த பீஷ்மரும் என்ன செய்தார்? பீஷ்மரும் சிகண்டியை முன்னே நிறுத்துங்கோள், வில்லை புகடுகிறோம், கொன்றுகொள் என்று சொன்னாராம். அப்படி என்னை கொன்றுகொள்வள் என்று சொல்வது போல இப்பொழுது ஆண்டாள் அந்த மலர்களை பார்த்து கேட்கிறாள், வண்டுகளை பார்த்து சுனைகளை பார்த்து கேட்கிறாள். அந்த துரோணர் என்ன சொன்னார்? அஸ்வத்தாமா ஆண்டு போனான் என்று சொல்லுங்கள், நான் யுத்தத்தை நிறுத்தி விடுகிறேன் என்று அவரும் வழி சொன்னாரே. ஆக மொத்தம் தர்மபுத்திரன் என்ன செய்தான்? எதிரியிடமே போய் ஒரு வழி சொல்லுங்கள் உங்களை கொல்வதற்கு என்று கேட்டார். ஆனால் அந்த எதிரியாக இருப்பதெல்லாம் ஆச்சாரிய பெருமக்களே. அதனால் ஆச்சாரியர்களை எந்த சூழ்நிலையிலும் மதிக்க வேண்டும் என்று தெரிகிறது. இங்கே மலர் மேல் தொங்கிய வண்டினங்கள், இந்த வண்டினங்கள் என்ன? வண்டுகள் ஆச்சாரிய ஸ்தானம் இல்லையா? வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஞான பக்தியான இரு சிறகுகளை உடையவை இல்லையா? அந்த வண்டுகள், அதனால் அந்த ஆச்சாரியர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஆண்டாளும் வண்டினங்காள் என்று அவற்றிடம் ஒரு சரண் சொல்லுங்கள், அடைக்கலம் சொல்லுங்கள் என்று கேட்கிறாளோ? இப்படி தனக்கு எதிரியாக இருக்கும் பொருட்களிடமே ஆண்டாள் போய் எங்களை காப்பாற்ற ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறாள். இந்த வண்டுகளோ, இந்த சுனை நீரோ, இந்த தாமரை பூவோ எல்லாம் ஏதாவது ஒரு வழி சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவற்றை பார்த்தால் இவளுக்கு ஒரே துன்பமயமாக இருக்கிறது. கண்ணனின் நினைவு வந்துகிறது அந்த நிறத்தை பார்த்து. அப்பொழுது இவைகள் எல்லாம் ஒரு விடை சொல்லியிருக்கலாம். நாங்கள் இல்லாத இடம் இது, நீ போய் அங்கே ஜீவி. நாங்கள் இல்லாத இடம் அது, நீ அங்கே போய் ஜீவி என்று ஒரு விறகு சொல்ல வேண்டாமாவை? இதை பெரியவாச்சான் பிள்ளைதான் இதை நமக்கு என் சரண் என்று இவள் எதை கருதுகிறாள் என்பதை ரொம்ப அழகாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். அப்ப இந்த பொருள்களே இல்லாத ஒரு இடத்தை காட்டணுமா உலகத்தில், அங்க போய் இவள் ஜீவிக்கணுமா? அப்படி ஒரு வழியை சொல்லுங்கோள் என்று கேட்கிறாள் ஆண்டாள். இந்த ஆண்டாளின் நிலைமையை என்ன சொல்லுவோம்? ஆக மொத்தம் இந்த 5 பாசுரங்களிலும் ஆண்டாள் என்ன செய்தாள்? முதல் அப்படியே அந்த பூச்சி இனங்கள் சைத்தன்யமா மாத்திரமுடைய அந்த இந்திரகோபங்களாகட்டும், ஒரு போர்க்களிர்களாட்டும் ஆகட்டும், அப்புறம் அந்த குயில் மயில் எல்லாம், அவை எல்லாமே எம்பெருமானுடைய நிறத்தையே காட்டி அவளை வேதனைப்படுத்தின. அதே போல்தான் எல்லா மலர்களும், கருவிளை ஒன்மலர்கள், காயா மலர்கள், அந்த வம்ப களங்கனிகள், அந்த வண்ணப்பூவை நறுமலர்கள், எல்லா 50 பாதகர்கள் என்றாலே எல்லா பூக்களும் சேர்ந்து கொண்டு, அந்த தார்குடி முல்லைகள் அங்கே விட்டுவிட்டோமே படாக்கள் அத்தனையும் சேர்ந்து எல்லாம் எம்பெருமானையே நினைவூட்டி நைந்து போயின. ஏதாவது இவள் சொன்னாலே ஒரு வழி, அங்கே போய் ஜீவித்துக்கொள், நாங்கள் இல்லாத இடம் என்று அவை சொன்னதா? இல்லை வேறு ஏதாவது தஞ்சமாக அடைக்கலமாக அவை சொன்னதா? இல்லை அதுவும் இல்லாமல் இவளுக்கு வேறு ஏதாவது தஞ்சம் கிடைத்ததா ஆண்டாளுக்கு என்று நாம் நாளை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால்,
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே